எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம சிவகங்கை மாவட்டம் இளையாங்குடி யூனியனுக்கு உட்பட்ட பகுதி கலங்கானக்கோட்டை பஞ்சாயத்துல வீரந்தடை, கல்லணி இந்த பக்கம் இருக்கிற சின்ன சின்ன கிராமங்கள்லாம் இங்கிட்ட அதிகமான கிராமங்கள் இருக்கு. இப்ப இந்த கிராமத்துல என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு அரசோட கடமை குடிக்கிறதுக்கு தண்ணி கொடுக்கணும், போறதுக்கு சாலை வசதி செஞ்சு கொடுக்கணும், இருக்கிறதுக்கு கரண்ட் கொடுக்கணும். இது மூணுமே பிரதானமா இருக்கு. இப்ப அரசாங்கம் செய்யக்கூடிய வேலையில இது மூணுமே பிரதானமா இருக்கு. இங்க இருக்கிற குடிமக்களுக்கு கிட்டத்தட்ட இந்த வீரந்தடங்கிற ஒரு கிராமத்துல ஒரு 60 to 70 குடும்பங்கள் இருக்காங்க. ஒரு 500 பேருக்கிட்ட இங்க மக்கள் வாழ்றாங்க, மக்கள் தொகை இருக்கு. இப்படி இருக்கிற கிராமத்துல ஒரு ரோடு கிடையாது, ஒரு கரண்ட் கிடையாது, குடிக்கிறதுக்கு தண்ணி கிடையாது. குடிக்கிறதுக்கு தண்ணி நம்ம பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவங்க ஜல்ஜீவன் திட்டத்துல கொடுக்கறாங்க. அந்த கொடுத்த திட்டத்தை கூட பைப்பை பதிச்சுட்டு பில்லு வாங்கிட்டு போயிட்டாங்களே தவிர பொதுமக்களுக்கு குடிநீர் வந்த பாடில்ல. அதே மாதிரி பாத்தீங்கன்னா கரண்ட் இங்க ரொம்ப லோ வோல்டேஜ்ல வருது, அரைக்கரண்டா இருக்குன்னு சொல்லி மக்கள் எல்லாம் கம்ப்ளைண்ட் பண்ணி இந்த கவர்மெண்ட் எதுவுமே செய்யல. இந்த திராவிட மாடல் அரசு இன்னைக்கு பேசிக்கிட்டு இருக்கிற திராவிடம் பேசிட்டு இருக்க அரசு எதுவுமே இந்த மக்களுக்கு செய்யல. இந்த மக்கள் எல்லாரும் 60 குடியிலையும் 500 ரூபாய் தலைக்கு ஒரு குடிக்கு 500 ரூபாய் வசூல் பண்ணி ஒரு டிரான்ஸ்பார்மர் இந்த மெயின் ரோட்ல வச்சிருக்காங்க. அதாவது அந்த வோல்டேஜ் கவர் பண்ணி கொடுக்கறதுக்காண்டி இந்த டிரான்ஸ்பார்மர் அமைச்சு இப்ப 3 மாசத்துக்கு மேலாச்சு. இத இங்க இருக்கிற திமுக மானாமதுரை சட்டமன்ற எம்எல்ஏ தமிழரசி தான் திறந்து வைக்கணுமா ரிப்பன் வெட்டி. அது வரைக்கும் இன்னும் 3 மாசம் ஆச்சு, அதை திறக்கிறதுக்கு வழி இல்ல. அப்ப கரண்ட் இல்லாம தான் இருக்கிறாங்க. இந்த டிரான்ஸ்பார்மர் தான் இந்த வீரந்தடல் மக்கள் அவங்க சொந்த கை காசுல ஒவ்வொரு குடிக்கு 500 ரூபாய் வசூல் பண்ணி அதை இங்க இருக்கிறவங்க கொடுத்து இந்த டிரான்ஸ்பார்மர் அமைச்சிருக்காங்க. இந்த டிரான்ஸ்பார்மரை இப்ப திறந்து வைக்கிறதுக்கு 3 மாசம் ஆச்சு. இதை அமைச்சு 4 மாசம் ஆச்சு. இதை திறந்து வைக்கிறதுக்கு நம்ம மானாமதுரை சட்டமன்றத்தோட எம்எல்ஏ தமிழரசி வரணுமா? அவங்க டேட் கொடுத்தா மட்டும்தான் திறக்க முடியுமா? பொதுமக்கள் காசை வசூல் பண்ணி இதை திறந்து பொதுமக்களுக்காக இதை செய்யறதுக்கு துப்பு இல்லாத அரசு இதுக்கு எம்எல்ஏ எதுக்கு வரணும்? எம்எல்ஏ பண்டுல செஞ்சிருந்தா எம்எல்ஏ வரலாம். பொதுமக்கள் பண்டுல செஞ்சு விட்டு பொதுமக்களை வச்சு திறந்து விட்டு பொதுமக்கள் பயன்பாட்டுக்கு விடாம இது எதுக்கு இந்த டிரான்ஸ்பார்மர் இப்படி வச்சிருக்காங்க? கேட்டா எம்எல்ஏ வரணுமா? அரசு அதிகாரிகள்ட்ட போன் பண்ணி கேட்டோம்னா ரொம்ப அலட்சியமா பதில் சொல்றாங்க. இந்த லட்சணத்துல உங்களுடன் முதலமைச்சரா, உங்களுடன் ஸ்டாலின் முதலமைச்சர் சொல்லி ஒரு திட்டத்தை வேற கேடுகட்ட அரசு கொண்டு வந்துருச்சு. இதுல எந்த ஒரு பயனும் இல்ல அந்த திட்டத்தினால. இப்ப அதிகாரி யாருக்கு போன் அடிச்சாலும் யாருமே போன் எடுக்கிறது. அப்புறம் எப்படி நேரம் வீட்டுக்கு உங்களுக்கு செஞ்சு கொடுப்பாங்க எல்லாத்தையும்? இந்த டிரான்ஸ்பாரத்தை இன்னும் ஒரு வாரத்துக்குள்ள திறக்கலைன்னா ரொம்ப பெரிய போராட்டத்தை இந்த மக்கள் ஊர் மக்கள் திரட்டி நாங்க பிஜேபி சார்பில் கண்டிப்பா செய்வோம். வர்ற திங்கக்கிழமை அது நடக்கும். நீங்க அதுக்குள்ளே அதிகாரிகள் செவிச்சாச்சு இது என்னென்ன நடவடிக்கை எடுக்கணும். 2000 இந்த சாலை வசதியை பாருங்க. இதே 4 வருஷத்துக்கு முன்னாடி இந்த திராவிட மாடல் அரசு நாங்க ஜெயிச்சு வந்தோம்னா இந்த ஊருக்கு நாங்க அழகா தார் ரோடு போட்டு தரோம்னு சொன்னாங்க. இந்த உறுதிமொழியை கொடுத்துட்டு போயிருக்காங்க, வாக்குறுதி கொடுத்துட்டு போயிருக்காங்க. அதே மாதிரி இந்த சாலையில பாருங்க, ரோடு பூரா பனைமரம் முளைச்சு கிடக்கு. கிட்டத்தட்ட 25 வருஷத்துல இருந்து 30 வருஷ காலமா இந்த ஊருக்கு ரோடே கிடையாது. ஒரு உடம்பு முடியாதவங்க இருந்தாங்கன்னா ஒரு ஆட்டோ வர்றது கிடையாது. இந்த ஊருக்கு எந்த வண்டியுமே வராது. அவங்க சொந்த வாகனத்துல வந்தால் மட்டுமே தான் முடியும். ஆட்டோ வராது. ஸ்கூல் பிள்ளைகளுக்கு பள்ளிக்கூடத்துக்கு போற வேன், ஸ்கூல் பஸ் வராது. எந்த ஒரு வண்டியுமே வாகன அவசியமே கிடையாது. இங்க இருந்து ஒருத்தர் கூட்டி போனாலுமே ரொம்ப சங்கடம். மழை பெஞ்சிச்சுன்னா மழை காலங்கள்ல ரொம்ப அவஸ்தப்படுறாங்க இந்த மக்கள். இங்க இருக்கிற மக்கள் மிக அவஸ்தப்படுறாங்க. இன்னைக்கு இங்க நிக்கிறாங்க, கேக்குறாங்க, அக்கா இப்ப இந்த ஊருக்கு ரோடு போட்டு எவ்வளவு நாள் ஆச்சு? 30 வருஷம் இருக்கு. இப்ப ரோடு போட சொல்லி நீங்க கலெக்டர் போய் மனு கொடுத்தீங்களா, கொடுக்கலையா? எத்தனை தடவை கொடுத்திருப்பீங்க? அது போக இது கிராம சபை கூட்டத்துல இந்த ரோடு 2 வருஷ காலத்துக்கு முன்னாடியே ஒர்க் ஆர்டர் வந்துருச்சு. அது கிராம சபை கூட்டத்திலே சொல்லியிருக்காங்க. பிரசிடண்ட் கிளார்க் மூலியமா சொல்லியிருக்காங்க. இதனால வரைக்கும் அதை பத்தி வழி தெரியல. ரெண்டாவது ஒண்ணு, இந்த ரோடு வந்த ரோட்டை நம்ம ஒன்றிய கவுன்சில் வேற பக்கம் மாத்தி நல்லா கேட்டுக்கங்க. இந்த ரோடு 25-30 வருஷமா போடாத ரோட இத போடுறதுக்கு ஆர்டரே கிராம சபை கூட்டத்தில் போட்டு நிறைவேற்றி தீர்மானம் பண்ணிட்டாங்களாம். ஆனா இங்க வந்த ரோட கமிஷனுக்கும் இந்த இதுக்கு ஆசைப்பட்டு இங்க இருக்கிற ஒன்றிய செயலாளர், ஒன்றிய கவுன்சிலர் எல்லாம் சேர்ந்து இந்த ரோட கொண்டு வேற இடத்துல போட்டாங்க. அப்ப இந்த ஊர் என்ன தீவா? இது இங்க எல்லாம் இருக்கிறவங்க எல்லாம் மக்கள் கிடையாதா? இன்னைக்கு முதல்வர் சொல்றாரு உங்களுடன் முதல்வர் சொல்லி ஒரு திட்டத்தை ஆரம்பிச்சு வீட்டுக்கு அதிகாரி வரும்னு. நாங்களும் காலையில இருந்து வாட்டர் போர்டுக்கு அடிக்கிறோம், இபிக்கு அடிக்கிறோம், இந்த ரோடு போடுறதுக்கு ஏஇக்கு அடிக்கிறோம். ஒருத்தரும் போன் எடுக்கிறது இல்ல. போனே எடுக்காதவங்க நீங்க திட்டம் திறந்து மக்களுக்கு நாங்க உங்களுடன் ஸ்டாலின் எதுக்கு திறக்கிறீங்க? யாரை ஏமாத்துறதுக்கான இந்த நாடை நடத்துறீங்க? இந்த ஊரு எம்எல்ஏ ஒரு டிரான்ஸ்பாரத்தை திறக்க விடாம இபிக்கு போன் அடிச்சு கேட்கிறோம், ஏஇ கிட்ட போன் அடிச்சு கேட்கிறோம், சார்
நாங்க இருங்க சார், பொறுமையா இருங்க சார். எதுக்கு சார் நீங்க இப்படி பேசுறீங்க? நாங்க வந்து தமிழரசி மேடம் வந்து எங்களுக்கு டேட் கொடுத்தாதான் நாங்க வந்து திறக்க முடியும், அது வரைக்கும் திறக்க முடியாதுன்னு திமிரா பேசுறாங்க. இப்படி இருக்கிற வந்து இந்த மக்களுக்கு வந்து இந்த அரசு என்ன செஞ்சிருக்கு? இத வந்து கரெக்டான முறையில இந்த 3 விஷயத்தையும் இந்த ஊருக்கு, இந்த சுத்தி இருக்கிற ஊருக்கு செஞ்சு கொடுக்கலைன்னா இன்னும் 1 வாரம் நாங்க வந்து டைம் கொடுக்கிறோம். இந்த அதிகாரிகளுக்கு, அரசு அதிகாரிகளுக்கு 1 வாரம் டைம் கொடுக்கிறோம். அடுத்த திங்கட்கிழமை மிகப்பெரிய ஒரு 4 கிராமம் சேர்ந்து ஒரு 1000 இருந்து 1500 பேர் மக்கள் சேர்ந்து இந்த ரோடு சாலை மறியல்ல வந்து கண்டிப்பா ஈடுபடுவோம். இதை வந்து நாங்க பிஜேபி சார்பில் முன்னிருந்து செய்வோம். இதை வந்து நான் உங்களுக்கு தெரியப்படுத்திக்கிறேன். இந்த ரோட்ல இருக்க நிலைமையை பாருங்க. இங்கிட்டு வாங்க தம்பி, இது பாருங்க. ரோட்ல பனைமரம் முளைச்சு கிடக்கு. இந்த பாருங்க, இப்படி எங்கேயாவது இருந்து பாத்துருக்கோமா? ரோட்ல பனைமரம் முளைச்சு வெட்டுறது கூட ஒரு நாதி இல்ல. இங்க 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்துக்கும் பாரத பிரதமர் இந்த 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டம் எங்க நடக்குதுன்னே தெரியல. அப்ப அம்புட்டையும் என்ஆர்சியில போட்டு காசு சும்மா சும்மா எடுத்துக்கிட்டு இந்த பனைமரத்தை பாருங்க. பனைமர தோப்பா, இது ரோடா பனைமர தோப்பா பாருங்க. ஒரு மக்களுக்கு ஒரு அத்தியாவசிய ஒரு வசதியை செஞ்சு கொடுக்காத அரசு எதுக்கு இருக்கு இந்த நாட்டுல? அதனால இது வந்து அரசு அதிகாரிகள் கவனத்துல கொண்டு மாவட்ட ஆட்சியர் கவனத்துல வைக்கணும். மாவட்ட ஆட்சியர்கிட்ட 5 தடவை 6 தடவை மனு கொடுக்கறது எதுக்கு? மாவட்ட ஆட்சியர் இருக்காங்க, இந்த மாதிரி மக்களோட குறையை தீக்கிறது மாவட்ட ஆட்சியர்கிட்ட மனு கொடுக்குறாங்க. அவங்களே கண்டுக்கிறாம அந்த மக்கள் எங்க போவாங்க? அதனால இதுக்கு கூடிய சீக்கிரம் நடவடிக்கை எடுத்துருங்க. இல்லைன்னா மிகப்பெரிய போராட்டம் பாரதிய ஜனதா கட்சி மூலமா எங்க தருவ போராளி எச் ராஜா, அப்புறம் எங்க மாவட்ட தலைவர்லாம் வச்சு மிகப்பெரிய போராட்டம் இங்க நடக்கும். இதை வந்து கருத்துல கொண்டுங்க. நன்றி, வணக்கம்.